மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம திமுக கட்சிக்குள்ள நடக்கிற உட்கட்சி மோதலை தான் பார்க்க போறோம். திமுக தோல்வி அடைந்திருக்கிறது, எதிர்கட்சியாக மாறிவிட்டது. உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆயிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. திமுக குடும்பம், அதாவது ஸ்டாலின் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரிச தலைவரா உட்கார வச்சாச்சு. சரி, இப்போ எதிர்கட்சி தலைவரா உதயநிதியை உட்கார வச்சாச்சு. ஆனா பொதுச் செயலாளரா யார அமர வைக்கிறது? அடுத்த கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர், மூன்றாம் கட்ட தலைவர், இந்த பொறுப்புக்கெல்லாம் யார் யாரை எங்கெங்க அமர வைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு திமுக கட்சிக்குள்ள. அதுலதான் பெரிய மோதல்களே வெடிச்சிருக்கு. திமுகவுல இருக்கக்கூடிய பெரிய தலைகளுக்குள்ள மோதல்கள் வெடித்திருக்கிறது. அந்த தலைகள்லாம் யாரு, சோ என்ன மாதிரியான சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். இப்போ பொதுச் செயலாளராக இதுவரைக்கும் துரைமுருகன் இருந்தார். வயது மூப்பு காரணமாக துரைமுருகன் இருந்து அந்த பதவியை எடுத்து வேற ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் முடிவுக்கு வந்திருக்காங்க. சரி, இப்ப துரைமுருகனுக்கு பதிலா யாரு கொடுக்கலாம்? அவரோட மகனுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தா வேண்டாம். ஏன்னா இப்ப ஆல்ரெடி துரைமுருகனுக்கு கொடுத்தாச்சு, அந்த குடும்பம் அந்த பதவியை அனுபவிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமா வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுதுதான் சிவசங்கருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின், உதயநிதி இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணாங்களாம். ஆனா இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை ஏவா வேலு, KN நேரு இவங்க ரெண்டு பேரும் தெரிவிக்கிறாங்களாம். எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். சிவசங்கருக்கு கொடுக்க கூடாது, எங்களுக்கு கொடுங்க, ஏவா வேலுக்கு கொடுங்கன்னு ஏவா வேலு கேக்குறாரு. இல்ல எனக்கு தான் வேணும்னு KN நேரு ஒரு பக்கம் கேக்குறாரு. இல்ல பெரியசாமிக்கு கொடுக்கலாமா, இல்ல ராசாவுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஸ்டாலின் கிட்ட கடுமையா சண்டை போடக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏவாவேலு தான். ஏவாவேலு தான் முரண்டு பிடிக்கிறாரு. கொடுத்தா எனக்கு கொடுங்க, இல்லன்னா நான் கட்சியவே உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏவாவேலு ஸ்டாலின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாராம். இவர் ஒரு பக்கம் இருக்க, சேகர் பாபு அந்த பக்கம் சென்னையே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, சென்னையோட கோட்டைக்கு தலைவனே நான் தான், சென்னையில திமுக இருக்கணுமா வேணாமா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் மிரட்டல் விட்டுட்டு இருக்காரு சேகர் பாபு. இப்போ பல தலைகளும் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி போடுறதுனால யாருக்கு தான் கொடுக்கறது, யாரதான் பகிச்சிக்கிறது, ஒருத்தருக்கு கொடுத்தா எல்லாரும் கோச்சிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடிவை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்களாம். ஆனா இதுல ஏவா வேலு அதிகமா ஸ்டாலின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த எலெக்ஷன்ல யாரு அதிகம் செலவு பண்ணது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து காட்டுறாராம் ஏவா வேலு. பாருங்க, மத்த தலைவர்கள்லாம் எத்தனை தொகுதியை பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க, நான் எத்தனை தொகுதி பொறுப்பெடுத்துக்கிட்டேன், அதிக பணம் செலவு பண்ணது யாரு, அதிக தொகுதியை பாத்துக்கிட்டது யாரு, இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. பழைய விஷயத்த கொஞ்சம் திரும்பி பாருங்க. பல தொகுதிகள்ல நான் ஓடி ஓடி வேலை செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம தேமுதிகவை கஷ்டப்பட்டு பேசி உள்ள கொண்டு அவங்களுக்கும் சேர்த்து நான் தான் செலவு பண்ணிருக்கேன். ஆக மொத்தம் ஒரு 1000 கோடி ரூபாய் கடந்த தேர்தல்ல நான் மட்டுமே செலவு பண்ணிருக்கேன். இப்ப 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் கட்சிக்காக அப்படின்னா எனக்கு தானே நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஏவா வேலு தரப்பு சொல்ல, இல்லங்க துரைமுருகன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அது மட்டும் இல்லாம வட மாவட்டத்துல பெரும்பான்மை சமூகமா இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அதனால அந்த பொதுச் செயலாளர் பதவியில இப்ப அவரை எடுத்துட்டு இன்னொருத்தரை போடும்போது அதே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை போடலாம். அப்படி இல்லைன்னா முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த TR பாலுவை நியமனம் பண்ணலாம், இல்லன்னா ராசாவை போடலாம், ராசா ரொம்ப வருஷமா இருக்காரு சீனியரு, இல்லன்னா பெரியசாமி முக்குளத்தோர் சமூகம், சோ இப்படி யாரையாவது போடலாம் அப்படின்னு நம்ம திமுக குடும்பம் நினைக்கிறாங்களாம். சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்க தமிழ் சாதிகள்ல பெரும்பான்மை சாதிகள் வன்னியரு, முக்குளத்தோரு, இந்த மாதிரி பெரும்பான்மை சாதிகள்ல யாராவது ஒருத்தரை பொதுச் செயலாளராக போட்டோம் அப்படின்னா நமக்கு எதிர்ப்பு வராது. சோ எதிர்ப்பு குறைவா இருக்கும். இப்ப சிவசங்கர் வன்னியர், எதிர்ப்பு வராது. TR பாலு முக்குளத்தோரு, அதுவும் பெரும்பாலும் எதிர்ப்பு வராது. இப்ப பெரியசாமி முக்குளத்தோரு, இந்த பக்கம் இவரு ராசா, சோ இந்த மாதிரி போடும்போது எதிர்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனா ஏவா வேலு நாயுடு, சேகர் பாபு நாயுடு, KN நேரு ரெட்டி, இவங்களை யாராவது பொதுச் செயலாளரா போட்டோம் அப்படின்னா பெரும்பான்மை சாதிகளோட எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும். இதனால தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும்.
இதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சரியா தெரியல. பெரியசாமி எந்த சமூகம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு முக்குளத்தோர்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் என்னென்ன சமூகம்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ மெயினா சிவசங்கருக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஆர் பாலுவுக்கு கொடுக்கலாம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம் திமுக தலைமை. அதுலயும் நம்பர் 1 இடத்துல சிவசங்கர் தான் இருக்காராம். ஏன்னா அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளராக சிவசங்கர் இருக்கிறார். சிவசங்கருக்கு நல்ல பேரும் இருக்கு வன்னியர் சமுதாயத்தின் மத்தியில. அப்படி இருக்கும் பொழுது சிவசங்கருக்கே கொடுத்துடலாம். துரைமுருகனும் வன்னியரு, இப்ப அடுத்து கொடுக்கறதும் வன்னியராவே இருந்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இங்க ஏவா வேலு தான் ஸ்டாலினை தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டிருக்கிறார். என்கிட்ட 20 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஒன்னு 1000 கோடி ரூபாய் பணத்தை திருப்பி கொடுங்க, இல்லன்னா என்ன பொதுச் செயலாளர் ஆக்குங்க. அப்படியும் இல்ல, 2ல எதையுமே நீங்க செய்யலன்னா நான் கட்சியை உடைப்பேன். என்கிட்ட 20 எம்எல்ஏக்கள் இருக்காங்க என்னோட கட்டுப்பாட்டுல மட்டும். அப்ப இந்த 20 எம்எல்ஏக்களையும் உடச்சிட்டு நான் தனியா போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏவா வேலு ஸ்டாலினுக்கு மிரட்டல் விட்டுட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது ஏவா வேலு மேல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3ல் 2 பங்கு போகணும் இல்லையா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த 20 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கணக்கு இல்ல, அது கம்மியான நம்பர் தான். அப்படி இருக்கும்பொழுது இன்னும் கூடுதலாக எம்எல்ஏக்களை தன்னுடைய பக்கம் இழுப்பதற்கு ஏவா வேலு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். வட மாவட்டங்கள்ல இருக்கிற திமுக எம்எல்ஏக்கள் பல பேரை ஏவா வேலு தன்னுடைய கட்டுப்பாட்டுல இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்களை நம்ம பக்கம் இழுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய எண்ணிக்கையில எம்எல்ஏக்களை வச்சு தனியா கட்சியை உடைச்சி திமுகவே என்னுடையதுதான் அப்படின்னு கொண்டு வருவதற்கு ஏவா வேலு முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். இது உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா அது, நம்ம பையனை உட்கார வச்சுட்டோம், நம்ம எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சுட்டோம், நம்ம பையன் பேச்ச எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பையனுக்கே மரியாதை போல இருக்கு, நம்ம செத்துட்டோம் அப்படின்னா நம்ம பையனையே அடிச்சு தூக்கி போட்டுட்டு இவங்க எல்லாரும் கட்சியில தலைவரா உட்காந்துப்பாங்க போலயே அப்படின்னு ஸ்டாலின் பயந்துகிட்டு இருக்காராம். நாம இருக்கிற வரைக்கும், நாம இருக்கிறதுக்குள்ளேயாவது திமுகவை உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு கீழே முழுவதும் கொண்டு வந்துடணும். அதனால உதயநிதியை விட சீனியரா இருக்கிறவங்க, உதயநிதி பேச்ச கேட்காதவங்க, இப்படி எல்லாம் சில கேட்டகரி இருக்கு இல்லையா? அந்த கேட்டகரி எல்லாம் அதுல இருக்க ஆட்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து அவங்களெல்லாம் ஓரங்கட்டிட்டோம் அப்படின்னா மத்தவங்க எல்லாருமே உதயநிதி பேச்ச கேட்கக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க. சோ அப்ப நம்ம பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஸ்டாலின் ஒரு முடிவு எடுத்திருக்காராம். அதன்படி உதயநிதி பேச்ச யாரு கேக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கட்சியில பொறுப்பு, அதிகாரம் எல்லாமே. மத்தவங்க எல்லாம் டம்மி தான், ஓரங்கட்டப்படுவீங்க அப்படின்னு ரகசிய உத்தரவு போட்டுட்டாராம் நம்ம ஸ்டாலின் ஐயா. ஆக மொத்தம் திமுகவில் பூகம்பம் வெடிக்க துவங்கியுள்ளது. சிவசங்கர் முன்னிலையில வருவாரா, இல்ல எதிர்ப்பா இருக்கிற சேகர் பாபு, ஏவா வேலு, இந்த பக்கம் KN நேரு, இவங்கெல்லாம் ஒண்ணு சேருவாங்களா? சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.